மாந்தி அப்படின்னா சில பேத்துக்கு தெரியாது. நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ட்ராப் ஆயிரும். வண்டி வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த வண்டி இருக்காது. ஆனால் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னே தெரியாது. வீட்டில் இறந்த முன்னோர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆத்ம சாந்தி நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் வந்து கிரியா மூலிமா இப்போ லக்னத்திலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் அடிக்கடிக்கு சூசைட் தாட்ஸ் வரும். ஜாதகம் போய் பார்த்தோம், தசா நல்லா இருக்குது, புத்தி நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் வந்து இந்த ஆத்ம சாபம் இருக்கும். எது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா 6th 8th 12th இந்த பாவங்களில் இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம இயக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் பிரச்சனையாக இருக்கும். கேரளால பார்த்தீங்கன்னா, இப்ப மாந்தின்னு ஒரு விஷயத்த வந்து அதிகமா வந்து அவங்க வந்து ஜோதிடத்துல வந்து கொண்டு வராங்க. ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டிலுமே வந்து இந்த மாந்திலாம் ரொம்ப தேவைப்படுது. ஜோதிடத்துல மாந்தி வந்து எந்த மாரி ஒரு விஷயமா இருக்குது? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அத பத்தி சொல்லுங்க மேடம். ஃபஸ்ட்டு அந்த மாந்தி அப்படின்னா சில பேத்துக்கு தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது. ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி மான் எழுதியிருக்கும், அதுதான் வந்து மாந்தி. கேரளாவில் அது ஏன் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பிரேத கிரகம், சனியோட பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. அது வந்து பிரேத கிரகம். அதாவது நம்ம கூட வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நிறைய ஆசைகள் இருக்கும். அவங்க நம்மளோட ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, எல்லாமே பேசுவாங்க. பட் அது கேட்கறதுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தொண்டை பகுதி இருக்காது. அப்போ தொண்டை பகுதி இருந்ததுன்னு பேசும்போது நம்மளுக்கு கேட்கும். அப்போ அது வந்து ஒரு அமானுஷ சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் இறந்த ஆத்மாக்கள் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாததுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தீராத சண்டையாக இருக்கும். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா சண்டை தீரவே தீராது. நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ட்ராப் ஆயிரும். அப்புறம் வண்டி வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது சுற்றி பார்த்திங்கன்னா எந்த வண்டி இருக்காது. ஆனால் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னே தெரியாது. இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு பிரிவினை வந்துடும். மெயினாக மாந்தி தோஷம் இருந்துச்சுன்னா கல்யாணமே ஆகாது. அது யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து கிரகங்கள் மட்டும்தான் பார்ப்போம். பட் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நம்மளோட நம்ம யாருமே அனலைஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், சுக்கிரன், செவ்வாய் இல்லாட்டி 7ஆம் பாவாதிபதி எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இப்போ லக்னத்திலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் அடிக்கடிக்கு சூசைட் தாட்ஸ் வரும். நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும், எதுக்கு உயிரோடு இருக்கணும்ன்ட்டு. இப்போது திருப்பூர்லேருந்து அனனியங்கிற பொண்ணவங்கள இறந்ததில் நம்மக்கிட்ட அவங்க ஜாதகம் ஒரு வந்தது பார்த்திங்கன்னா லக்னத்தில் மாந்தி தான். ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. பட் ஆனால் ஏதோ ஒரு சின்ன வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும், நம்ம சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த மாந்திரிக விஷயத்தால் பாதிச்சிருவாங்க. லக்னத்தில் மாந்தி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாந்திரிகை யாராச்சும் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் அந்த விஷயங்களை பாதிச்சிரும். இதே 2ல் இருந்தால் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், வருமானத்தில் தடை இருக்கும். எவ்வளோ சம்பாரிச்சாலும் நம்மளுக்கு வந்து அது ரெக்கவரிக்கே போக முடியாது. இன்னும் சொல்லுவாங்க எவ்வளோ சம்பாரிச்சாலும் கிணத்துல போட்ட மாதிரியே இருக்குது அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை பாதிக்கும். 3ஆம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னா சகோதரர்கள், அந்த சகோதரிகள் அவங்க மூலயமா ப்ராப்ளம்ஸ் வரும். எந்த முயற்சி எடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப திறமைசாலியே இருப்பாங்க. பட் வந்து எப்படி பார்த்திங்கன்னா அவங்க டெவலப்மெண்ட் ஆகவே முடியாது. இதே 4ஆம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னா தாய்க்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இடத்த பிரச்சனையாக இருக்கும். இப்போ ஒரு இடம் வாங்கினாலே போய் அது பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ்லேயே முடியும். இல்லை குடி வரவங்க வீட்டில் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த வீட்டுக்கு ஒரு யார் குடி வந்தாலும் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு வீட்டில் 10 வாட்டி வந்துட்டு போனாலும் யாரும் தங்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு தான் அந்த வாஸ்துங்கிற பேச்சுங்கிறது வந்துச்சு. ஓகேங்களா. 5ஆம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னா குழந்தை பிறக்கறதுல தாமதம் இருக்கும். பூர்வ புண்ணியத்தில் கடும் பெண் சாபமாக இருக்கும். இப்போ இது 6ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ருணரோண சத்ரு, அது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும், நீங்கள் மெடிசன் செலவு பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் 6ல் மாந்தி இருந்துச்சுன்னா டாக்டர் ஆனவங்களும் இருக்காங்க. அப்போ 7ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே தீராத பிரச்சனையாக இருக்கும். 8ல் இருந்துச்சுன்னா ஆயில் பிரச்சனை இருக்கும். 9, 10, 11 பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்களோட வளர்ச்சி பெருசாக இருக்கும். 8 வரைக்கும் மட்டும்தான் பாதிப்பு. 9, 10 சில வீட்டில் சொல்லுவாங்களே இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டெவலப்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 9, 10, 11ல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது இருக்கும். 12ஆம் மாந்தி இருந்தால் நல்லா தூங்குவாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து வந்துடுவாங்க. அப்போ நம்ம ஜாதகத்தில் மஸ்ட்டாக பார்க்க வேண்டியது வீட்டில் இறந்த முன்னோர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆத்ம சாந்தி நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் வந்து கிரியா மூலிமா 48 days, அதாவது எதாக இருந்தாலும் ஒரு மண்டலம் தான். ஒரு நாள் கோயிலுக்கு போகிற விஷயத்திலோ ஏன்னா இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதா மிகப்பெரிய, அந்த இடத்துல கோயிலுக்கு எதுக்கு போனோம், நம்ம மனசு கெட்டு போயிருக்கும், உள்ளுக்குள்ள ரத்தம் கெட்டு போயிருந்தால் கோயிலுக்குள்ள போகும்போது அங்கே இருக்கிற ஆரோவை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம மைண்டு தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மன நல்லா இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம், நம்ம தெளிவாக ஒரு முடிவு எடுப்போம். பட் இப்போ இருக்கிற கோயிலுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கோயில் கூட்டம், என்ன ஒரு சண்டை, அங்கே எங்கே நீங்கள் போய் பாசிட்டிவ் எனர்ஜி பண்ண முடியும்? அப்போ நம்மளுக்குள்ளார தான் இருக்குது. இப்போ சித்தர்களாக இருந்தாங்கன்னா எந்த கோயிலும் தேடி போகல, காட்டுக்குள்ளே போய் வந்துட்டு தவந்தா பண்ணாங்க. அப்போ இது எங்கேயும் தேடாதீங்க, உங்களுக்குள்ளார தேடுங்க. எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும், அதாவது வீட்டுக்கு வாழ வந்த பெண்கள் சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த ஊராம்பலையை ஊட்டி வளர்த்தா தாம்பளை தானாக வளருங்கிறது. ஊராம்பலைங்கிறது வந்து கட்டிட்டு வந்த மனைவி,
அப்போ தாம்பூலம் தானா வளருங்கிறது நம்ம பெற்ற குழந்தைங்க. அப்போ வீட்டில் வந்து முன்னோர்கள் சாபம் என்றைக்கும் இருக்கவே கூடாது. இப்போ இந்த ஜெயின் பீப்புள்ஸோ ஸ்டேட்டஸோ பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கே மரியாதை கொடுப்பாங்க. ஒரு 90 வயசு பாட்டியே இருந்தாலும் வீட்டில் போகும்போது அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் தான் ஒரு தொழிலுக்கே போவாங்க. நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், நாங்கள் சீரியஸாக கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த வயசில் நீ குறுக்கால வந்துட்டு இருப்பியான்னு நம்ம திட்டிட்டு போவோம் நம்ம. அப்படிலாம் இல்லாமல் பெரியவங்களுக்கும் சரி, வீட்டில் முன்னோர்கள், அதுக்கப்புறம் வாழ வந்த பெண்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து வச்சா மட்டும்தான் நம்ம சன்னதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாப ஜாதகத்தில் பார்த்தோன்னே இன்றைக்கி இருக்கிற பேசிக்கில் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா மாந்தியால் சொல்லுவாங்க தெரியுங்களா, நாங்கள் ஜாதகம் போய் பார்த்தோம், தசா நல்லா இருக்குது, புத்தி நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது இந்த ஆத்ம இது இருக்கும். அவங்க வீட்டில் வந்து இந்த ஆத்ம சாபம் இருக்கும். அது கிளியர் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலும் இதுக்கு வந்து மாற்றத்துக்கு கருத்தே இல்லை. ஜோதிடத்தில் இதில் பரிகாரம் பண்ணாத ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இன்றைக்கி நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு உடம்புல தான் இருக்கிறோம். சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு பழக்கத்தால் நம்மளுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது, நம்ம போய் அதை ஆப்ரேட் பண்ணி நம்ம சரிதானே பண்ணிக்கிறோம் நம்ம. அப்போ கடவுள் வந்து விதியும் மதியும் கொடுத்துருக்காருல, விதிங்கிறது நம்ம ஆல்ரெடி கொடுத்தது. அது நம்ம எண்ணத்தாலேயோ நம்ம செய்கிறதையோ நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும் போது போய் நம்ம மாற்று இது ஆப்ரேஷன் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் வந்து பரிகாரம் பலிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்கும். அதுவும் தீர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் மரணம் கண்டம்னு சொல்லுவாங்க. அதாவது மரணத்துலேருந்து யாருனாலையும் தப்பிக்கவே முடியாது, அது கடவுள் எழுதப்பட்டது. பட் கண்டத்துலேருந்து தப்பிக்கலாமானா தப்பிக்கலாம். அந்த காலத்துல ஏன் போய் ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா தங்கிட்டே வருவாங்க, நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கோயிலுக்கு போய் 1 நாள் 2 நாள் தங்கிட்டு வரும்போது அந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது. அப்போ மரணத்தை மாற்ற முடியாது, கண்டத்தை. அப்போ நம்மளுக்கான பொட்டென்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுட்டு எவ்வளோ பெரிய ஜாதகம், எவ்வளோ பெரிய பிரச்சனை, இது எங்களுக்கு கல்யாணமே ஆகலை, அவங்கள கூட இது ரெடி பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியா ஜோதிடம். இப்போ இந்த கிரியா ஜோதிடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து துல்லியமா சொல்ல முடியும்? மோஸ்டா எல்லாமே துல்லியமா சொல்ல முடியும்னு சொன்னீங்க. இப்போ வந்து திருமணமாகாம இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல வீட்டு பிரச்சனையா இருக்கட்டும், அந்த மாதிரி கணக்கிடப்பட்டு துல்லியமா இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த தீர்வுன்றதெல்லாம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பார்க்க வராங்க, எங்களுக்கு வந்து திருமணமே நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜாதகத்தில் பார்க்கும்போது 4 தலைமுறைக்கு முன்னாடி வந்து எந்த பிரபலத்தால் அந்த வீட்டுக்கு வந்த பெண்ணை எப்படி வந்து கஷ்டப்பட்டு அனுப்பியிருப்பாங்களோ அதுதான் பிரதிபலிப்பு இந்த இது வரும். அந்த கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆத்மா கர்மா, சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா அப்படிங்கிறது மாதிரி அது நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தில் இன்றைக்கி நம்ம ஒருத்தவங்ககிட்ட ஏமாறுறோம், நம்ம இன்றைக்கி ஏமாறுறோம், ஒரு பிஸ்னஸ்லையும் சரி, லவ் பண்ணுற விஷயத்தில் சரி ஏமாறோன்னா போன ஜென்மத்தில் நம்ம அவங்களுக்கு அதை பண்ணி இருப்போம். சரிங்களா? எதில் இன்றைக்கி நம்ம பண்ணுறோமோ, நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே நினச்சிக்கலாம் இது யாருக்கோ போன ஜென்மத்தில். முன்னோர்கள் கர்மான்றது உண்மை, அது நம்ம சாதாரண உண்மையில கிடையாது. முன்னோர்கள் சாபம் இருக்கிற ஜாதகத்துல தான் நம்ம உடனே கேட்கப்பாங்க, எங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போனதுக்குள்ள நாங்க அனுபவிக்க முடியுமானா அவங்க சேர்த்து வச்ச சொத்தை அனுபவிக்கும் போது கர்மங்கிறது அதுதான். அது அவங்க தான் யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம இருக்கோம், நம்ம எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா இதுக்கு அப்புறம் வர சன்னதிகள் நம்மளால பாதிச்சிடக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஒன்று இருக்கணும், பகுத்தறிவுன்ட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் பிடிச்சாலும் நம்மளுக்குன்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வார நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் வந்து நம்மளோட விஷயங்கள். இப்போ இந்த கிரியா மூலிமா நாங்கள் கொடுக்குற விஷயமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் நாலேஜ் நம்ம கொடுத்துருவோம். இதுதான் உங்களோட விஷயம், நீங்கள் எங்கே போய் தலைகளை நின்னாலும் உங்களால் எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது. மாற்றிட்டிங்கன்னா ஓப்பன் சேலஞ்சாகவே நான் சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம இந்த லைனுக்கு வந்தது வந்து எடுத்து இதிலே வரல, நம்ம பல பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு கார்ப்பரேட்டாக இருந்து இது ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா இதால் நான் நன்மை அடைஞ்சிருக்கிறேன். இன்றைக்கி நான் பல இதில் எல்லாத்துக்கும் இன்ட்ரடக்ஷன் சொல்கிறது என்னென்னா இது எல்லாத்தையும் போய் ரீச் ஆகணும். இன்றைக்கி வந்து இப்போ 8 கோடி தசை நடந்துச்சுன்னா உயிரோடு இருக்க மாட்டேன்னுபாங்க. எனக்கு அது ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுது, பட் நம்ம நல்லா தான் இருக்கோம். அது நான் வந்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டனால அது மூலிமா நம்ம குருநாதர் ராகவேந்திர சுவாமிகள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அஸ்ட்ராலஜி 2யும் பிளெஜ் பண்ணுறதுனால தான் மேக்ஸிமம் நான் நிறைய இன்டர்வியூஸில் கொடுக்க மாட்டோம். ரொம்ப கேப் இருக்கும் அப்படின்னா ஒரு கிளைண்ட் எடுத்தோம்னா நாங்கள் அவங்களோட ட்ராவல் பண்ணி, இப்போ மற்றவங்கள புக் பண்ணால் என்ன சொல்லுவாங்க, 20 மினிட்ஸ்க்கு இவ்வளோ தான் சார்ஜு, அப்புறம் மறுபடியும் நீங்கள் 2வது வாட்டி அப்பாயின்மெண்ட் போடும்போது நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணணும்பாங்க. என்கிட்ட ஒரே ஒரு டைம் தான், நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணாலும் கேட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டாங்க, நான் ஃப்ரீயாகிட்டு கொடுப்பேன். நானே உங்களுக்கு அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க முடிவுகளை நம்ம தெளிவாக்கி கொண்டு வரும்போது ஒரு ஸ்டேஜில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சரவணன் சொல்லிட்டு சென்னை கிளைண்ட்டு தான். அவங்க ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்திருக்கும் போது இது மாதிரி எனக்கு இந்த ப்ராப்ளம் இந்த ஆஃபீஸில், இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நடந்தது தான் ஒரு சின்ன உதாரணம். அப்போது இந்த மாதிரி ஆஃபீஸில் ப்ராப்ளமாக இருக்குது, நான் வெளியே மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு டைம் சரியில்லை, நீங்கள் எந்த ஆஃபீஸ்க்கு போனீங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரதான். பட் இங்கே ஒரு 10 வருஷமாக இருந்திருக்கீங்க, புது ஆஃபீஸ்க்கு போனால் நீங்கள் என்ன இந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பேசாது, அங்கே நீங்கள் புது ஸ்டாஃப் தான்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசிக்கு நீங்கள் 10 வருஷம் ஒரு சீனியர் ஸ்டாஃப்னாச்சும் இருக்கும், இங்கேயே இருங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்னால் கான்டாக்ட்டு என்னாலும் கொஞ்சம் நிறைய ட்ரைனிங் போனால் நம்மளும் பண்ண முடியல. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் ஃபோன் பண்ணி பேசும்போது, மேம் நடுவில் நானே உங்களுக்கு கூப்பிட்டுட்டு தான் நடந்தேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆஃபீஸில் வந்து என் மேலே திருட்டு பட்டெல்லாம் கூட கட்டினாங்க. பட் அப்போ கூட மேலே கூட உங்கள் மேலே கோவப்பட்டேன். அப்புறம் சரி நம்ம ரிலீவ் வைக்கலான்னு சொல்லும்போது நான் பண்ணலைங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு நினச்சேன். பட் அதை நான் ப்ரூவ் பண்ணும்போது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க ஒரு மேனேஜர் போஸ்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. அதான் நான் சொன்ன அவர்கிட்ட, உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை அவமானத்தை ஏற்பட்டு அதே இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, இன்றைக்கி எனக்கு டபுள் மடங்கான சம்பளம் இருக்குது அப்படின்னு. அப்போ இவங்களெல்லாம் இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி நானே சில பேர்த்துக்கு கூப்பிட்டு கூட கேட்பேன், இப்போ எப்படி போயிட்டுருக்கு, அவங்க மறந்துட்டாலும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்பேன். சில பேர்த்துக்கு இப்போ சொல்கிறாங்க ஆஸ்ட்ராலஜர் படிக்கிற, நான் எத்தனையோ பேர்த்துக்கு பண்ணி கொடுத்து அமௌண்ட் கொடுக்காம போனவங்களும் உண்டு. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம கவலையும் பட முடியாது. ஒரு ஜாதகத்தில் குரு சாபம் எப்படி வருது அப்படின்னா, தனக்கு ஒரு குருவாக இருந்து ஹெல்ப் பண்ணவங்களை ஏமாத்தினாலும் அந்த குரு சாபம் வரும். ஓகேங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த 8ல் போய் ஒரு குரு மறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது குரு சாபமாக வரும். குரு சந்திரன் சேர்ந்துருந்தாலும், குரு கெட்டு போயிருந்தாலோ இந்த மாதிரி இருக்கும். எது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா 6th 8th 12th இந்த பாவங்களில் இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம இயக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் பிரச்சனையாக இருக்கும். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இந்த வீட்டுக்குரியவர்களை வந்து போய் உச்சமாக ஆகக்கூடாது. அப்புறம் நல்லா இருக்கிற கிரகங்கள் போய் மறையவும் கூடாது. இது மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. அது நம்ம எப்படி ஒரு 10 நிமிஷங்கிற ஒரு விஷயத்தில் பண்ண முடியும். அப்போ நம்ம இது கிரியா மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு 2 hours கண்டிப்பாக எடுத்துக்குவேன். அப்போ அது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரீடிங்ஸ் வரும். நம்ம மகாவதார் பாபாஜி இருக்கார் பார்த்தீங்களா, இப்போ ரஜினி குமரர், அவங்ககிட்ட நம்ம இனிஷியேஷன் வாங்கியிருக்கனால கிரியாவை நம்ம அது மூலயமா ரெடி பண்ணி என்னோடய குருநாதரோட சப்போர்ட்டால் இந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இதுதான் அப்படின்ட்டு ரெக்கவர் ஆகிட்டு வந்தவங்க. மெயினாக வந்து பிளாக் மேஜிக்கில் நிறைய பேர் பாதிச்சிருப்பாங்க. அது வந்து நாங்கள் அதில் ரெக்கவர் பண்ணுறதுல இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த பிளாக் மேஜிக், செய்வினை, இது போல் நிறைய பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இருந்தது அந்த காலத்தில் அதிகப்படியாக இருந்தது. இந்த காலத்தில் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் தெரியும். நீங்கள் சொல்கிறீங்க இந்த காலத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு, தேனி மாவட்டத்துலேருந்து எனக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு பையன் கூப்பிட்டு, அவர் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கும்போது ஏதோ 40, நான் இது மாதிரி ரொம்ப பாதிச்சிட்டாங்க, என்னை செய்வனை எங்கே போனாலும் என்னை போட்டு அடிக்கிறாங்க, துரத்துறாங்க அப்படின்னு. என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 18 வயசு பையன். அந்த பையன் சொல்ல அப்படி நான் 10th நான் ஃபெயில் ஆகணும்னு பண்ணி என் 3 வருஷம் படிப்பு நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நீ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாரு, அப்புறம் வந்து நீ என்ன பாரு. ஏன்னா இந்த வயசுலயே நீ உனக்கு இந்த பிளாக் மேஜிக்குங்க ஒரு மைண்ட் செட்டப் போயிடுச்சு அப்படின்னா காலம் எங்கே இருக்கு அப்படிங்கிற இப்போதான் அது பூமையிலே இருக்கு. அதுதான் நான் கேட்கிற கேள்வி. அதாவது அந்த மாதிரி பிளாக் மேஜிக்லாம் உண்மையிலே இருக்கா? ஐ மீன் அதோட அந்த பாதிப்புன்றது உண்மையிலே இருக்கா? அது கிரியா மூலயமா எல்லாம் சரிப்படுத்த முடியுமா? என்ன மாதிரி ஒரு நிறைய பேர்த்து அது நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அதை சொல்ல பார்த்தீங்களா, அந்த ஆட்டிசம் குழந்தை, பேச முடியாத குழந்தை கூட ஒரு 6 month நம்ம கூட ஒரு ஃபாலோஅப்பில் இருந்து இன்னைக்கு நம்ம கூப்பிட்டா திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த கிரியா ஜோதிடத்தால முடியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. செய்வன பாதிப்பு வேற, எதிர்ப்பு வேற. பாதிக்கிறது ஃபுல்லாக பாதிச்சிடும். சில பேருக்கு அந்த எதிர்ப்பு செய்கிற தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது. நம்ம பாதிக்காதவங்களுக்கு யாரு போய் எது கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மான்ட்டு. எப்படி ஒரு நல்ல சக்தி இருக்கோ தீய சக்தியும் கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா, அதனால அந்த விஷயம் இருக்கு. அது வந்து ஒயிட் மேஜிக்குங்கிறது, அதாவது மாந்திரீகம் அப்படிங்கிறது நிலை இல்லாதது, தாந்திரிகிறது நிலையானது. நம்ம வந்து அந்த கடவுள் இது மூலிமா அவங்களுக்கு எந்த ஒரு பிளாக் மேஜிக்கும் பாதிக்காத அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு ஆரா போட்டு கொடுப்போம். இப்போ இந்த காலத்துல வந்து இந்த வரன் பார்க்குற விஷயங்கள்ல வந்து நிறைய இப்போ கடந்த கால பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால வந்து எதிர்காலத்தை பத்தி ஒரு கேள்விக்குறி, பயம் அது போலலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கிரியால வந்து என்ன மாதிரி ஒரு தீர்க்கமான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்? அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லவ்னே வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும். பட் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் நிற்கும் அப்படின்பாங்க. அது இல்லை அப்படின்னா அரேஞ்சு மேரேஜ் பண்ணால் தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அது வந்து எப்படி அவங்க வாங்கிட்டு வருது, இப்போ எப்படி 10 பொருத்தம் பார்த்து ஊர் அழைச்சி கல்யாணம் பண்ண விஷயங்கள் வந்து நிற்கிறது கிடையாது. பட் போய் ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி வந்து சுற்றி பார்த்தாலும் முதல்ல அந்த பொட்டன்ஷியல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும்ட்டு இருந்தால் மட்டும் லவ் பண்ணுங்கள். ஏன் போய் டைம் வேஸ்ட் பண்ணி அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு. நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் உலகத்தில் நிறைய இருக்குது. நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்குன்னு சொல்லி பிறந்திருந்தால் நம்மளே தான் வந்து சேரும். இப்போ ஆக்சுவலி யாருக்கு எப்படி சொல்கிறது, இந்த திருமண தாமதம் நடக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பேசிக்காக அந்த வயசில் இப்போ ஒரு பெண்களாக இருந்தால் 24 வயசில் ஒரு வரன் வந்திருக்கும். இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, 21 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த வரன் வரும்போது. இப்போ அந்த 24 வயசுக்கு ஒரு வரன் வந்திருக்கும், இவங்களாம் தட்டி கழிச்சிருப்பாங்க. நான் சம்பாதிக்கணும், நான் வீட்டுக்கு பேரண்ட்ஸ்க்கு நான் பண்ணணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு பண்ணுறது எங்கே இருந்தாலும் பண்ணலாம், சம்பாதியம் சாதிக்கிறது பண்ணலாம். அப்போ அந்த 24 தள்ளி போகும்போது ஏஜ் தள்ளி போயிடும். அப்போ தான் தசா புத்திகள் மாறிடும். ஓகேங்களா, அந்த தசா புத்தி மாறும் போது உங்களுக்கு திருமண தாமதம் நடக்கிறது வந்து அது மற்ற கிரகங்களால் வரதே இல்லை. எல்லாத்துக்கும் பேசிக்காக அந்தந்த வயசுக்கான விஷயங்கள் போட்டு வச்சிருப்பார் கடவுள். நம்மளோட அதாவது இயற்கையாக கோ பை ஃப்ளோன்னு சொல்லணும்.
ஒரு படத்தில் இந்த கவின்னு கூட சொல்லுவார், நம்ம என்ன சாப்பிட்றோன்னு என்ன துணி போடணுங்கிறது மட்டும்தான் நம்ம டிசைட் பண்ணணும், மற்றதில் ஃப்ளோவில் இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறது. அப்போ திருமண தடைங்கிறது வந்து நம்மளா உருவாக்கிக்கிறது. இப்போ ஜென்ஸ்க்குங்கும் போது ஒரு 29 வரும், பட் அவங்க வீட்டில் கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், வீட்டில் மற்றவங்களுக்கு பண்ண வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கும். அப்போ அதால் தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் ஏஜ் ஆயிரும். அப்போ ஏஜ்ட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக யாரும் இப்போ மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த திருமண தடைங்கிறது வந்து அந்த தடையை போட்டுக்கிறதே நம்ம தான். இயற்கை கிடையாது. இயற்கை எவ்வளோ ஜாதகம் பார்த்துட்டு இந்த சாமி கண்ணு தெரியாதுன்னா சாமிக்கெலாம் கண்ணு தெரிஞ்சு தான் இருக்கும். நம்ம வந்து கரெக்டான டைமில் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கலை. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வசதியாக பிறக்கணுன்ட்டு விதி இருந்துச்சுன்னா, நம்ம பிறக்கணுங்கிறதுக்கு முன்னாடியே 15 நாளுக்கு முன்னாடியே எந்த தாய் வயிற்றில் வந்து நம்ம கருவுட்டுறணும் அப்படிங்கிறது இயற்கை அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிடும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வீட்டில் தான் நீங்கள் போய் அந்த குழந்தை கன்சீவ் ஆகுறதுன்ட்டு இருக்கும். கஷ்டப்படுறதுன்னா கஷ்டப்படுற இடத்துல. அப்போ ஒரு 3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்ம வினைகள் இந்த உச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன் உச்சியில் அடிக்கூடாது, குழந்தைய அடிக்கூடாது அப்படின்பாங்கன்னா அந்த கர்ம வினை இன்டேக் அந்த வேவ் லென்த் மூலிமா நம்மளுக்கு வரும். அப்போ எல்லாமே இயற்கை ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான். நம்மளா போய் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மாற்றி மாற்றி இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆயிரும். அது சில பேர்த்துக்கு வந்து அவங்க பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது அவங்க எது எடுத்தாலும் ஸ்டெப்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்று இருக்குன்னு நம்பணும், இல்லாட்டி இல்லை நம்பணும், இல்லாட்டினா கோ பை ஃப்ளோன்னு சொல்லி விட்டுறணும். நான் சாதிச்சிரோன்னு சொல்லிட்டு இழுத்து போட்டாங்க அப்படின்னு சொன்னால் கடன் பிரச்சனை இழுத்து போட்டுட்டு தான் இருக்கணும். இப்போ பிஸ்னஸ் பண்ணோன்னு விதி இருந்தால் பண்ணுங்கள், இல்லை வேலைக்கு போய் தான் டெவலப் ஆகணும்னா அதில் டெவலப்மெண்ட் ஆகலை, இல்லாட்டி கடைசி கடன் ஆகாமையாச்சு பேசிக் வாழ்க்கையாச்சும் வாழ்ந்துட்டு போகலாம். ஸோ எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு கிளாரிட்டி கொடுத்து அவங்களோட பொட்டன்ஷியலும் அவங்க ஃபேமிலி ஹெல்த்து வெல்த்து ஃபேமிலி இந்த 3 தான் பிளான். ஓகேங்க, லைஃபோட பிளானு. இப்போ சனி தசை வந்துச்சுன்னா சொல்லுவாங்க சில பேர் வந்து இந்த இடத்துல கருப்பாயிரும், மூஞ்சில் மங்கு விழுந்துருச்சுன்னு. மங்குல அதில் தானாக விழுகாது. நம்ம அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணியிருப்போம், கமிட்மெண்ட்ஸு கடன் ஜாஸ்தியாக இருக்கும், நைட்டில் நம்ம தூங்க மாட்டோம் சரியா, மார்னிங் பார்த்தீங்கன்னா தூங்காமல் சரியாமல் ஒரு ஃபுட்டு இன்டேக் கரெக்டாக இருக்காது, டைஜஷன் ஆகாமல். இதனால தான் மூஞ்சியில் அந்த மாதிரி மாற்றங்கள் வருது. நீங்கள் எந்த திசை நடந்தாலும் மோசமான திசை நடந்தாலும் நல்லா தூங்கி சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபேஸில் வர்றது மங்கு சனி பொங்கு சனிங்கிறது அது இப்போ தழும்பு போயிடுச்சு, இன்னும் பொங்கு சனி யாரோ போய் பார்த்துட்டு வந்த மாதிரி. ஆனால் நீங்கள் என்னோட கிளைண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மோசமான டைமில் அவங்கள ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதே அதுதான், சீக்கிரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிடுங்க. மத்தியானம் தூங்காதீங்க, நைட்டு அப்போ தான் நல்லா தூக்கம் வரும். மதியானம் ஒரு 1/2 hour தூங்கினா கூட நைட்டு அது அப்படியே பிளான் சேஞ்ச் ஆயிரும். இந்த ஃபுட்டில் இந்த டைம் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஃபுட்டால் தான் நம்மளுக்கு எண்ணங்களும் மாறும். ஸோ லைட் ஃபுட்ஸ் இந்த டைம் எடுத்துக்கோங்க, இது மட்டும் பண்ணுங்கள், இவ்வளோ தூரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ஜிம் ட்ரைனராகிட்ட கூட சில டைம் நாங்கள் இதுதான் பண்ணுங்கள் அதுதான் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாங்க லைஃப் ரொம்ப சிம்பிள், நம்மளுக்கு கிடச்சா வர மாதிரி எதுவும் இல்லை. அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அது நம்ம கையில் தான் இருக்குது. நிச்சயமா. ஆக்சுவலி இன்னைக்கு இந்த கிரியா ஜோதிடம் அப்படின்றத பத்தி பல தகவலை சொல்லியிருந்தீங்க. ரொம்ப வந்து புதுவிதமாகவும் இருந்தது, மக்களுக்கு ஒரு பயன்பெறும் வகையிலுமே இன்னைக்கு இருந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் மேடம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நமக்கும், எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.